எபிரேயர்கள் நிருபம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசி கேட்கலாம். சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. இந்த காரியம் யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வரும்பொழுது அவங்களுக்கு நடந்த சம்பவத்தை பற்றி இங்கே சொல்கிறார். இப்போ அவர்கள் இந்த இளைப்பாறுகள் முதல் வசனத்தை வாசிங்களேன். ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதல் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க, உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடி பயந்திருக்க கடவும் அப்படி சொல்லிட்டு அவர்களை கோட் பண்றார். நமக்கு இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிப்பதற்கு அதுவான வாக்குத்தத்தங்கள்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, அதை அடையாமல் பின்வாங்கி போகாதபடி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அது எக்ஸாம்பிள் யாரை கூட இஸ்ரவேல் ஜனங்களை கோட் பண்ணுறார். அவர்கள் எப்படி கேட்டாங்க? ஏனெனில் சுவிசேஷம் அவர்கள் அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது, கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினால் அப்படிங்கிறார். அப்போ ஏன் அவர்கள் அந்த இளைப்பாறுதலுக்குள் கானானுக்குள் தேவன் வைத்திருக்கிற அந்த மகத்தான வாழ்வுக்குள்ளே பிரவேசிக்க முடியும் அப்படின்னா, அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டாங்க, ஆனால் விசுவாசம் இல்லாமல் போனதுனால அவங்க வாழ்க்கையில் பிரவேசிக்க முடியலை அப்படிங்கிறாரு. அப்போ நீங்கள் அந்த மாதிரி இருக்காதீங்க அப்படிங்கிறார். நான் கடந்த நாட்களில் வெள்ளிக்கிழமை லேசாக இந்த விசுவாசத்தை குறித்து கொஞ்சம் லேஸ் டச் பண்ணேன். நான் ஒரு நாள் இந்த யூடியூப்பில் செய்தி பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது அதில் ஒரு குறிப்பிட்ட சர்ச்சில் அந்த செய்தி பிரசங்கம் பண்ணுறான். என்ன பிரசங்கம் பண்ணுறாங்கன்னா, உங்கள் பாஸ்டர் நிறைய ஊழியர்களை பயன்படுத்தி உங்களுக்கு சத்தியத்தை போதிக்கிறாரு, நிறைய நீங்கள் கேட்குறீங்க, அப்படி கேட்டு உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் வரல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கேட்டவங்க நீ விசுவாசத்தோடு கேட்கல அப்படின்னா, எப்படி கேட்ட நீங்கள் விசுவாசத்தோடு கேட்காதனால அப்படின்னு சொல்லிட்டு எபிரேயர் இந்த வசனத்தை கோட் பண்ணுறான். இந்த வசனத்தை கோட் பண்ணும்பொழுது அவங்க சொன்னாங்க, அவங்க கேட்கும் பொழுது விசுவாசம் இல்லாமல் போனதுனால கேட்டதுனால அந்த கேட்ட வசனம் அவங்களுக்கு பிரயோஜனப்படலை. அதே போல் இன்றைக்கு நிறைய வசனம் கேட்குறீங்க, நிறைய சத்தியங்கள் உங்களுக்கு போதிக்கப்படுகிறது, நிறைய ஊழியர்கள் இந்த சர்ச்சில் பிரசவம் பண்ணுறாங்க, நான் இதோட 3-4 முறை வந்திருக்கிறேன் அப்படிலாம் சொல்லி பேசிக்கிட்டு பழியை தூக்கி யார் மேலே போடுறாங்க அப்படின்னா ஜனங்கள் மேலே போட்டான். எனக்கு கொஞ்சம் ரத்தம் கொதிச்சிருச்சு. இப்போ அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு வெளிச்சம் அடிச்சு. என்ன அப்படின்னா, இப்போ இவங்களுக்கு என்ன பிரசங்கிக்கப்பட்டது அப்படின்னா, சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல. இப்போ நோவாவுக்கு அறிவிக்கப்பட்டது என்ன அப்படின்னா சுவிசேஷம். என்ன சுவிசேஷம்? இப்படி ஜலப்பிரத்தை அழைக்க போகிறேன், அதில் நீ தப்புணும் அப்படின்னா ஒரு பேழை உண்டு பண்ணு, உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் காப்பாற்ற போகிறேன் அப்படிங்கிறார். இது அவனுக்கு கொடுக்கப்பட்ட சுவிசேஷம். அப்படியே நீங்கள் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமுக்கு ஒரு சுவிசேஷம் அறிவிக்கப்படும். என்ன? உனக்குள் பூமியில் அம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டது அப்படிங்கிறார். புரியுது? அப்போ நோவாவுக்கு அறிவிக்கப்பட்டது சுவிசேஷம். அவன் அதை விசுவாசித்தான், பேழையை உண்டு பண்ணா, ஜலப்பிரளயத்தை தப்பிட்டான். இப்போ ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், தேவனது நீதியை எண்ணாரு, அடைய வேண்டிய வாக்குத்தத்தங்களை சுதந்தரித்தான், ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் உள்ள பொண்ணு வெள்ளியும் உடைய சீமானாய் வாழ்ந்தான் அப்படிங்கிற ஒரு பெரிய தேசத்தையே ஆண்டவர் சொந்தமாக்கினார். சரி, அப்படியே நீங்கள் மோசையோட நாட்கள் இங்கே வந்துடுங்க. எகிப்துக்கு வந்தீங்க அப்படின்னா ஆண்டவர் சொல்கிறாரு, நான் எகிப்தில் ஜனங்கள் படுற உபத்திரவத்தை நான் பார்த்து அவர்களை எகிப்தின் கையிலேருந்து விடுதலை ஆக்க நான் இறங்கிட்டேன். அவன் ஆபிரகாம் பண்ண உடன்படிக்கை நினச்சி நான் செய்ய போகிறேன். பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு, நலம் விசாலமான தேசத்தை கொண்டு போகும்படி நான் இறங்கினேன் அப்படிங்கிற, நீ போய் சொல்லு அப்படிங்கிற. அப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அறிவிக்கப்பட்டது என்ன அப்படின்னா, எகிப்திலிருந்து உங்களை விடுதலை ஆக்கி வனாந்தரத்தில் கொண்டு உங்களை கொண்டு வராரு அப்படின்னு சொல்லலை. வனாந்தர வழியை உங்களுக்கு நடத்தி கொண்டு போய் கானானை கொண்டு போகிறாரு, நீ ஒழுங்காக நடக்கலன்னு தண்ணியில் தள்ளி விட்டுருவாரு அப்படின்லாம் சொல்லலை. உன்னை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற நலம் விசாலமான தேசத்துக்கு கொண்டு போகும்படி நம்முடைய பிதாக்களின் தேவனாய் கர்த்தர் நமக்கு திருவுளம் பட்டிருக்கிறார் அப்படின்னு நல்ல செய்தி சொன்னான். இப்போ ஹோல் பைபிள்லையும் என்ன செய்தி சொல்லப்பட்டது அப்படின்னா நற்செய்தி சொல்லப்பட்டது. அப்போ நற்செய்தி சொல்லப்பட்டதை கேட்டவர்கள் அதை அப்படியே விசுவாசித்தார். நோவா விசுவாசித்தான், அவனும் தன் குடும்பமும் காக்கப்பட்டது. ஆபிரகாம் விசுவாசித்தான், விசுவாசி தந்தையாய் மாறினான். இஸ்ரவேலர்கள் விசுவாசியாக போனார்கள். ஆகவே 40 நாட்கள் அடைய வேண்டிய நன்மைகளை 40 வருமானது
40 வருடத்துல யாரெல்லாம் விசுவாசியா போனார்களோ 2 பேரை தவிர மற்ற எல்லாரும் வனாந்தரத்திலே மடிந்து போனார்கள் என்று பார்க்கும். சரி, இப்போ அங்கே நடந்தது பூராமே நற்செய்தி. ஆனால் இன்றைக்கு என்ன பிரசங்கம் பண்றாங்க அப்படின்னா, நற்செய்திக்கு பதிலாக வேறு விதமான காரியங்கள் எப்படி பண்றா பாருங்க. பாடுகள், உபத்திரவங்கள், கஷ்டங்கள், சிலுவை, இப்படிப்பட்ட காரியங்களையே மக்களுக்கு பேசுறாங்க. நீங்க பாருங்களேன், நீதிமானுக்கு வர துன்பம் அநேகமாக இருக்கும் அப்படிங்கிற வசனத்தை வச்சு துன்பம் வரத்தான் செய்யும், பாடு வரத்தான் செய்யும். அப்ப இப்படிப்பட்ட காரியங்களை பிரசங்கம் பண்றதுனால, மக்கள் அதை கேட்கறதுனால நம்ம அநேக உபத்திரவங்கள் வழியில் கடந்து போகணும், அநேக பிரச்சனைகள் வரும். ஆமை சிங்கம் வரும், புலி வரும், கரடி வரும், ஓனாய் வரும், பேனாய் வரும், இப்படி சொல்றதுனால இவர்கள் என்ன பண்றாங்க, கேட்கறது அதை கேட்கறதுனால அப்படி இருக்கு, பாடு இருக்கு, பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற விசுவாசம் அங்கே போறதுனால அவங்களுடைய வாழ்க்கையில சுவிசேஷம் பலனற்று போகிறது. அப்ப கேட்கிறது எதை கேட்கிறாங்களோ அதை அப்படியே நம்புறாங்க. இன்னும் ஒருபடி மேலே போய், ஆண்டவரே நான் பலவீனமான மனிதன், ஆண்டவரே. அநேகருக்கு இப்படிப்பட்ட ஜெபம் ரொம்ப வல்லமையான ஜெபமாயிரும். வாட், உங்களை யாரு பலவீனமானு சொன்னா? இன்னும் ஒருபடி மேலே போய், மண்ணான மனிதர்களாய் எங்கள் மேல் மனம் இறங்கும். ஏய், நீ புள்ளையை பார்த்துட்டு மண்ணுன்னு சொல்லுவியா? யாராவது உங்களை உங்க பிள்ளைய உங்க பேரை சொல்லி திட்டினாலே உங்களுக்கு எவ்வளவு கோபம் பொத்துக்கிட்டு வருது. அப்ப நீங்கள் நான் யாரு? தேவனால் பிறந்தவர்கள். சொல்லுங்க, நான் தேவனால் பிறந்திருக்கிறேன், நான் ஆவியினால் பிறந்திருக்கிறேன், நான் மறுபடி பிறந்திருக்கிறேன், நான் மறுபடி பிறந்திருக்கிறேன். அப்ப அவர் உங்களை சிலுவையில பெற்று எடுத்திருக்கிறார். இப்ப நீங்கள் நானும் தேவனால் பிறப்பிக்கப்பட்டவர்கள். இப்ப தேவனால் பிறந்திருக்க நீங்க ஒரு மைண்டில் போட்டுக்கிட்டு மண்ணாகிய மனிதனை எங்கள் மேல் இறங்கும். பாருங்க, பழைய ஏற்பாட்டில் சங்கீதத்திலே சொல்றார், நான் உங்களை தேவர்கள் என்று சொல்லி இருக்க நீங்கள் லோக பிரபுக்களை போல செத்து போவது ஏன் அப்படிங்கிறார். அதான் ஏசு சொல்றார், பிதாவேன்ற உடனே இவனுங்க பூரா ஓயின்றானுங்க. அவர் சொன்னாரு, வேத வாக்கியங்கள் பெற்றவர்களாம் தேவர்கள் அல்லவா? நான் இப்படி சொன்னதுனால ஏன் கோபப்படுறீங்க? உங்க பைபிள் வேதத்தில் எழுதவில்லையா அப்படிங்கிறார். அப்ப நீங்கள் நான் யாரு? அவர் தேவன், தேவாதி தேவன், நாம் எல்லாம் இந்த பூமியிலே தேவர்கள் அப்படிங்கிற. அப்ப நீங்கள் நான் இந்த பூமியில யாரா இருக்கிறோம்? மண் அல்ல, பலவீனமானவர் அல்ல. அநேக நேரத்தில் நம்முடைய குறைகளையே போய் நாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா நீங்க அதையே நம்புறீங்க. பாருங்க, ஒரு ஜெபம் பண்ணும் பொழுது உங்க வீட்டுக்காரர் ஒரு தவறு பண்றாரு, அதை அந்த தவறை சொல்லி நீங்க ஜெபம் பண்றீங்க. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, உங்களுடைய நம்பிக்கை அதுவாக தான் இருக்கும். அப்ப நீங்க செய்ய வேண்டியது என்ன? வார்த்தைகளை பேசி, ஆண்டவரே பலவீனனை பலவானாய் மாற்றுகிறவர், இல்லை பலம் தருகிறவர் அப்படின்னு சொல்லி அந்த பலவீனத்தை ஆண்டவரை நீங்க டீல் பண்ணுங்க. வார்த்தையை பேசி நீங்க சரி பண்றதை விட்டுவிட்டு பலவீனத்தை பத்தி பேசிக்கிட்டே இருப்பான், பிரச்சனைகளை பத்தி பேசிக்கிட்டே. அப்ப எதை நீங்க நம்புறீங்க? எதை விசுவாசிக்கிறீங்க? எது உங்களுக்கு பிரசங்க பண்ணப்படுகிறது? பாருங்க, நான் வந்த புதுசுல இந்த போட்டு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்க நாட்கள் தான் அப்படி அந்த ஆரம்பிச்ச ஒரு வருஷத்தில் வர்றேன், மீன்லாம் நிறைய பாடுகள் இல்லை, பிரச்சனை அப்படி ஓடிட்டு இருக்கு. அப்போ நம்ம சர்ச்சில் உள்ள ஒருத்தர் வந்து சொன்னார், உங்களுடைய பாவத்தினால் என்ன செய்ய? செப்பனியாவில் தான் வசனத்தை நீங்க வாசிக்கல, வாசிச்சா உங்களுக்கு புரியும். செப்பனியா 1:3 வாசிங்களே. மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் வாரிக்கொள்ளுவேன், மனுஷரையும் மிருக ஜீவன்களை வாரிக்கொள்ளுவேன். நான் ஆகாயத்து பறவைகளையும் சமுத்திரத்து மச்சங்களையும், ஆகாயத்து பறவைகளையும் சமுத்திரத்து மச்சங்களையும், இடறுகிறதற்கு ஏதுவானவைகளையும் துன்மார்க்கரோட கூட வாரிக்கொண்டு, இடருக்கு ஏதுவானவர்களை துன்மார்க்கரோட வாரிக்கொண்டு தேசத்தில் உண்டான மனுஷரை சங்காரம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, இங்க சொல்றாரு, மிருக ஜீவன்கள், அடுத்து ஆகாயத்து பறவைகள், அடுத்து சமுத்திரத்து மச்சங்களை அப்படின்னா நான் வாரி கொள்ளுவேன். கடவுள் வாரி கொண்டாரு, அதனால என்ன இல்லை? மீன்பாடு இல்லை. சரி, இது உங்களோட விசுவாசம், இதை நீங்க நம்புறீங்க. ஆனா என்ன பண்றீங்க? போய் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்போம், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ள. நம்பிக்கை என்ன? இதை நம்புறீங்க நீங்க. இப்ப இப்படியே இருந்தாலும் தேவனை தேடுகிற பிள்ளைகள் என்ன செய்யணும்? அவர் எங்களை விசாரிக்கிறவர், அவர் எங்களை நினைத்திருக்கிறார், அவர் என்னை ஆசீர்வதிப்பார். இப்போ இதைத்தான் நீங்க நம்பணுமே ஒழிய இதை போய் நம்பக்கூடாது. இது எதுக்காக சொல்லப்பட்டது? அவருடைய பொல்லாப்பின் நிமித்தம் பழைய ஏற்பாட்டில் அதுக்கு நடந்த காரியங்கள் அது. இப்போ அந்த மாதிரி நம்ம ஆண்டவர் செய்வாரா? இல்லை. நீங்க மீட்கப்பட்டீங்க, நீங்க யாரு? தேவனுடைய குமாரர்களாக இருக்கிறீங்க.
இப்ப நீங்க குமாரர்களா எழும்பி வரும் பொழுது சமுத்திரம் உங்களை வரவேற்று தான் ஆகணும். ஏன்னா அது உங்க கையில தான் ஒப்பு கொடுத்துருக்கு. சமுத்திரம் யார் கையில இருக்கு? எல்லாம் உங்க கையில இருக்கு. எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்னாரு. அப்ப இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேர் எல்லாவற்றையும் மேல ஆளக்கூடிய அதிகாரத்தை, ஆளுமையை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இப்ப அதை விட்டு நீங்க தப்பா விசுவாசிச்சுட்டு போய் உட்காந்துக்கிட்டு கர்த்தர் நல்லவர் பாட்டு பாடிட்டு ஜெபம் பண்றதுனால ஒன்னும் ஏற்று சொன்னக்கா கூட்டுக்காக மாட்டீங்க. அப்ப இன்னும் ஒரு பக்கம் போய் நான் நிறைய உபவாசத்தெல்லாம் பார்த்துருக்கிறேன். தேசத்திலே கர்த்தர் பஞ்சத்தை வரவைப்பார் அப்படின்னு. என்ன பஞ்சம் அப்படின்னு கொஞ்சம் எஸ்ஐகேல போனீங்க அப்படின்னா ஒரு 3-4 இடத்துல வருது. அப்பம் என்னும் ஆதரவு கோலை முறிப்பேன். நம்முடைய தேசத்திலே ஒரு நாளைக்கு 40 கோடி மக்கள் ஒருவேளை சாப்பாடெல்லாம் படுக்கைக்கு செல்கிறார்கள். கேட்டிருப்பீங்களே, எங்கேயோ கேட்ட குரல் மாதிரி இருக்கா? 40 கோடி மக்கள் ஒருவேளை சாப்பாடு இல்லாமல் படுக்கைக்கு போகிறார்கள். ஜனங்களுடைய அக்கிரமத்தினாலே, தேசத்துடைய அக்கிரமத்தினாலே கர்த்தர் தேசத்தின் அப்பம் என்ற ஆதாரம் கோலை முறித்தார். வசனம் சொல்லுது, நல்லோர் மேலும் தீயோர் மேலும் சூரியனை உதிக்க பண்ணி மழையை பெய்ய பண்ணுவார் சொல்லியிருக்கே. அப்ப அப்படிப்பட்ட தேவன் எங்கே போனாரு? அப்ப என்ன சொல்றீங்க? ஏன் இஸ்ரவேல் கடவுளை அறிந்த ஜனம் பொல்லாப்பு நிமித்தமாக அதெல்லாம் இங்கே சொல்லப்பட்டது. அது நமக்குரியது அல்ல, நம்முடைய தேசத்துக்குரியது அல்ல. அப்ப நீங்க நான் என்ன செய்கிறோம்? ஐயோ கடவுள் அப்பம்னு ஆதரவு முடிச்சதுனால தான் பஞ்சம் வந்துருச்சோ அப்படி நம்புறதுனால உங்க வாழ்க்கையில உங்களுக்கு பஞ்சம் வந்துரு, அவங்களுக்கு பஞ்சம் வந்துரு. அதனால தான் மேலே இருக்கிற விசுவாசிகள் அப்படி கீழே இறங்குறா. நிறைய பேர் வாழ்க்கையில நிறைய இழந்துட்டாங்க. அவ கேட்டது என்ன? தவறான காரியம், பாடுகள், உபத்திரவங்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகள். இதையே நீங்க கேட்க 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 அது மேல உங்க நம்பிக்கை போகுது. இன்னும் ஒருபடி மேலே போய் நம்மளை ஜெபமான சொல்லி கொடுத்தல என்ன அப்படின்னா, ஆமை மண்ணான மனிதர்களா எங்கள் மேல் மனம் இறங்கும் ஆண்டவர் அப்படின்னா. யாரு மண்ணு? உங்களை நீங்களே மண்ணா நினைச்சுக்கிறீங்க. அடுத்து நீதிமானுக்கு ஒரு பிரச்சனைகள் அப்படிங்கிற. அடுத்து நான் ஒரு பலவீனமான மனுஷன் ஆண்டவர். யார் உங்களை பார்த்து பலவீனம்னு சொன்னா நீங்களே சொல்றீங்க, உங்களே நீங்களே மட்டுப்படுத்துறீங்க. நீங்க அதான் விசுவாசிக்கிறீங்க. அதனால பலவீனம் உங்களை ஆள ஆரம்பிக்கிறது. அப்ப நம்முடைய விசுவாசம் எங்கே இருக்கு அப்படின்னா, கடவுள் நமக்கு என்ன கொடுத்த விசுவாசம்னு என்ன? எதுங்க விசுவாசம்? கர்த்தருடைய வார்த்தை விசுவாசி, கர்த்தருடைய வார்த்தை விசுவாசி. இங்க வா, என்ன வார்த்தை? எதை விசுவாசிக்கணும்? நீ பலவீனங்கிறத நீங்க விசுவாசிக்க கூடாது, மண்ணுங்கிறத நீங்க நம்ப கூடாது. கடவுள் அப்ப முன்னும் ஆதரவு முடிச்சிட்டாரு, பாடுகள் உண்டு அப்படிங்கிறத நீங்க விசுவாசிக்க கூடாது. பாடுகள் மேல எனக்கு வெற்றி உண்டு, அதை நீங்க விசுவாசிக்க. நான் தேவனால் பிறந்தவன் அப்படிங்கிறார். சரி, விசுவாசம் என்ன? எதுங்க விசுவாசம் அப்படிங்கிற போனீங்கன்னா, கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார். சரி, இப்ப நீங்க 6ல இருந்தே வாசிங்க. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புற ஜாதிகளை நீதிமான்கள் ஆக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது. அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார். 9ஆம் வசனத்துல விசுவாச மார்க்கத்தார் அப்படின்னா எது விசுவாசம்? யார் விசுவாச மார்க்கத்தார்னா என்ன அப்படின்னா, அது T4T அப்படிங்கிற ஒரு ஆங்கில வேதாகமத்தில் இந்த விசுவாச மார்க்கத்தார், நம்ம விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமாக சொல்லிட்டு போயிடக்கூடாது. என்ன விசுவாசம்? யார் விசுவாச மார்க்கத்தார்? என்ன எது விசுவாசம் அப்படின்னா, நல்லா நான் வாசிக்கிறேன். எனவே கிறிஸ்து செய்ததை நம்புகிறவர்களையே கடவுள் ஆசீர்வதிப்பார் என்று நாம் முடிவு செய்யலாம். யார கடவுள் ஆசீர்வதிப்பார் அப்படின்னா, கிறிஸ்து செய்ததை நம்புகிறவர்கள். அப்ப எது விசுவாசம்? சும்மா கேப்பையில் நெய் வடிதுன்னா கேப்பாருக்கு புத்தி எங்கே வச்சு நீங்க நிற்க கூடாது. எது விசுவாசத்தை எது மேல வைக்கணும் அப்படின்னா, கிறிஸ்து எனக்காய் சிலுவையில் செய்து முடித்தவற்றின் மேல் உங்களுடைய விசுவாசம் வைக்கணும். இந்த அழுக, லீலி, கண்ணீர் இதுக்கெல்லாம் என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்கவே கூடாது. அப்ப விசுவாசம் என்றால் என்ன? சொல்லுங்க, கிறிஸ்து. சொல்லுங்க எல்லாரும், கிறிஸ்து
எனக்காக செய்து முடித்ததை விசுவாசிப்பதுதான் விசுவாசம். எப்படி சொல்றா பாருங்க, நம்புகிறவர்களை கடவுள் ஆசீர்வதிப்பார் என்று நாம் முடிவு செய்யலாம் அல்லவா? அப்ப யார் அந்த ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார் அப்படின்னா, வேற சொல்ல விசுவாச மார்க்கத்தார்கள் விசுவாசம் உள்ள ஆபிரகாமோடு கூட ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். என்ன விசுவாசம் அப்படின்னா, ஆபிரகாமுக்கு நற்செய்தி அறிவிக்கப்பட்டது, உனக்குள் பூமியில் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு. அதை அவன் அப்படியே விசுவாசித்தான். விசுவாசித்து அந்த வாக்குத்தத்தங்களுக்கு அவன் சுதந்திரவாளி ஆனான். அதை தேவன் நீதியாக எண்ணார். அப்படி அவனுக்கு நடந்துச்சு. அப்ப நீங்கள் நானும் எதை விசுவாசிக்கணும்? விசுவாசம் என்ன? மறுபடியும் நான் சொல்றேன், கிறிஸ்து உங்களுக்காய் எனக்காய் சிலுவையில் செய்து முடித்தார் அல்லவா? நம்முடைய பாடுகள், நம்முடைய துக்கங்கள், நம்முடைய வேதனைகள், நம்முடைய தரித்திரம், நம்முடைய நோய்கள், நம்முடைய பலவீனங்கள் ஏற்றுக்கொண்டார் அல்லவா? அவருடைய நீதியை நமக்கு தந்தார் அல்லவா? அதையத்தான் நீங்க விசுவாசிக்கணும். பாடுகள் உண்டுன்னு விசுவாசித்தீங்க, போன மாப்பிள்ளை திரும்பி வந்தான் கணக்கில் வந்துருவான். அப்ப நீங்க பேசுறதுலாம் தப்பு தப்பா பேசிட்டு ஜனங்கள் மேல குற்றத்தை போடுறதா இன்னைக்கு பெரிய வேலை. நீங்க ஜெபிக்கல, நீங்க கர்த்தருடைய வார்த்தை விசுவாசிக்கல, நீங்க அப்படி பண்ணல, நீங்க இப்படி பண்ணல, அதனாலதான் உங்களால் முன்னேற முடியல, அதனால எழுப்புதல் வரல, இப்படி பேசிக்கிட்டே இருப்பாங்க. முதல்ல என்னத்தை நீங்க பேசுறீங்க? எது பலன் கொடுக்கும், எது பலன் கொடுக்காது? களை வச்சு விட்டா எப்படி பலன் வரும்? அப்ப நீங்கள் நானு கலையை கேட்க கூடாது. எதை கேட்கணும்? நல்ல விதை சொல்றாரு, நல்ல விதையை விதைக்கிறவர் மனுஷகுமாரன், பொல்லாங்கன் பிசாசு அப்படிங்கிற. அப்ப இவன் நல்ல விதை விதைக்க அவன் தூங்க நேரத்தில் கலையை வச்சு விட்டான். இன்றைக்கு அநேக மக்கள் கேட்கறதுல என்ன அப்படின்னா, பிரச்சனையவே கேட்கிறாங்க, பிரச்சனையவே கேட்கிறாங்க, பிரச்சனையே கேட்குற. ஏன் அவன் விழுந்து போனான், ஏன் விழுந்து போனான், ஏன் தோற்று போனான், எனக்கு அது தேவையில்லை. எனக்கு ஒருத்தர் சிலுவையில் ஜெயிச்சிட்டார். எனக்கு தாவீது விழுந்து போனா எனக்கு தேவையில்லை. சிம்சோன் தோற்று போனா எனக்கு தேவையில்லை. எனக்கா ஒரு சிலுவை என்ன செஞ்சிட்டாரு? செஞ்சு முடிச்சிட்டாரு. எனக்கு ஒருத்தர் வெற்றியை கொடுத்துட்டார். வேற சொல்லுது, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து பொல்லாங்கனை ஜெயித்தபடினால் உங்களுக்கு எழுதுகிறேன் அப்படிங்கிறார். ஏனெனில் உலகத்தில் உங்களுக்கு இருக்கிறவர் பெரியவர். இதெல்லாம் அவங்களுக்கு கிடையாதுங்க, அப்ப நமக்கு இருக்கு. அப்ப நீங்கள் நானும் யாரு? வேதம் உங்களை எப்படி பார்க்கிறது? உங்களுடைய விசுவாசம் எப்படி இருக்குது? நான் தேவனால் உண்டா சொல்ல, நான் தேவனால் உண்டாயிருந்து பொல்லாங்கனை ஜெயித்தேன். சொல்லுங்க, தேவனால் உண்டாயிருந்து அவனை ஜெயித்தேன். அப்ப நீங்க யாரு அப்படின்னு, வெற்றிக்கு சொந்தக்காரர்கள், வெற்றி உங்களுக்குரியது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில கேட்கிற காரியம் என்ன அப்படின்னா, இயேசு உங்களுக்காய் செய்து முடித்த அந்த செயல்களை நீங்க கேட்டு உங்க விசுவாசத்தை அது மேல வைக்கணும். நீங்க உங்களையே மட்டுப்படுத்தி, நான் பலவீனமானவன், நான் குறை உள்ளவன், நான் ஞானம் இல்லாதவன், ஞானம் இல்லாம பேசிட்டேன், இப்படி பேசிக்கிட்டு கூடாது. ஏங்க, கடவுளே உங்களுக்கு ஞானமாய் நீதியாய் பரிசுத்தமாக இருக்காருன்னு பைபிள் நம்மளுக்கு போதிக்கிறது. நாம் என்ன செய்யறோம்? ஆண்டவரே ஞானம் இல்லாமல் செஞ்சுட்டேன் ஆண்டவரே. அப்போ என்ன முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் மண்டுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. அதான் உங்களுடைய விசுவாசம். அது அப்போ அப்படி தான் இருப்போம். அப்போ நம்முடைய விசுவாசம் எதுவாக இருக்குன்னு அப்படின்னா, இயேசு நமக்காய் செய்தவற்றின் மேலே நம்முடைய விசுவாசத்தை வைக்க. அதைத்தான் நீங்கள் கேட்கணும், அதைத்தான் நீங்கள் பெற்றுக்கொள்ளணும், அதுதான் நீங்கள் வளரணும். அப்போ விசுவாச மார்க்கத்தான யார் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து செய்த செயல் மேலுள்ள விசுவாசத்தை நம்புகிறவர்களை, கிறிஸ்து செய்ததை நம்புகிறவர்களையே கடவுள் ஆசீர்வதிப்பார் என்று நாம் முடிவு செய்யலாம். அதில் அவரை நம்பும் அனைத்து யூதர்களும், நல்ல கவனிங்க, அதில் அவரை நம்பும் அனைத்து யூதர்களும், யூதர் அல்லாதவர்களும் யூதர்களும் அடங்குவர். யூதர்களும் யூதர் அல்லாதவர்களும் யாரு? ரெண்டு பேரை ஆசீர்வதிக்கிற வழி என்ன அப்படின்னா, இயேசு செய்த மட்டும் நம்பிக்கை விசுவாசம். சரி, நீண்ட காலத்துக்கு முன்பு அவரை நம்பிய ஆபிரகாம் இதில் அடங்குவார். ஆபிரகாம் இப்படித்தான் ஆசீர்வதிக்கப்பட்டார். எப்படி சொல்றாரு? அந்தபடி விசுவாசம் ஆபிரகாமோடு இருக்குல்ல, ஆபிரகாம் இப்படித்தான் ஆசீர்வதிக்கப்பட்டாரு. கடவுள் சொன்ன அந்த நற்செய்தியை விசுவாசத்தினால் ஆசீர்வாதத்தை பெற்றாரு. அதே போல யூதர் அல்லாத நீங்களும், யூதர்களாக இருக்கிறவர்களும் இந்த வழியில் ஆசீர்வதிக்கப்பட போறாங்க. ஆகவே அவர் செய்த செயல்கள் மேலே நம்புகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார் என்று நாம் சொல்லலாம் அல்லவா? அப்ப விசுவாச மார்க்கத்தார் யாரு? இயேசு கிறிஸ்து நமக்காய் செய்த எல்லாவற்றையும் விசுவாசிக்கிறவர்கள் தான் விசுவாசி. அவ ஒரு நாளும் உங்களை நீ குறைவா எடை போட்டு உங்களை மண்ணு அப்படிங்கிற அந்த பகுதிக்கெல்லாம் கொண்டு வந்துடவே கூடாது. நீ பலவீனமாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் பலவீனங்கிற சொல்லவே கூடாது. பலவீனம் அப்படிங்கிற உங்கள் விசுவாசம் இருக்கவே கூடாது. பலவீனன் எவனும் தன்னை பலவான் என்று சொல்லுவானாக. நீங்கள் யார் தான்? பலவான் தான்.
நீங்க யார் தான்? நான் நீடிய ஆயுளா வாழக்கூடியவர் தான். அப்ப எதன் மேல உங்க விசுவாசம் பாருங்க. பழைய ஏற்பாடு என்ன, புதிய ஏற்பாடு என்ன? பழைய ஏற்பாடு மனுக்குள்ள எப்படிலாம் வாழுன்னு சொல்லி ஆண்டவர் தீர்க்கதரிசி மூலமா சொல்லிக்கிட்டே வர்றார். புதிய ஏற்பாடு என்ன அப்படின்னா, நீங்க சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். இந்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் கிறிஸ்து வழியாக மனுக்குலத்துக்கு எப்படி உண்டாக்கி கொடுத்தார். 4 சுவிசேஷம். அது அடுத்த நிறுவங்கள் எல்லாம் அந்த ஆசீர்வாதத்தை எப்படி உங்களுக்கு எப்பொழுது உங்க வாழ்க்கையில சொந்தமாகும் அப்படிங்கிறத போதிக்கிறது. அப்ப நீ என்ன போதிக்குது? பிள்ளைங்கிறத வேதம் போதிக்குது. சுதந்திரவாளிங்கிறத போதிக்குது. எப்படிலாம் நீ சுதந்திரவாளி ஆனீங்க, எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் உங்களுக்கு, நீங்க எங்க இருக்கிறீங்க, புதிய ஏற்பாடு நமக்கு போதிக்கிறது. அப்ப புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு என்ன வித்தியாசம்? பழைய ஏற்பாடு பூரா வாக்குத்தத்தங்கள், மனுக்குலம் எப்படி வாழ போகுதுங்கிற வாக்குத்தத்தம். புதிய ஏற்பாடு என்ன? அந்த வாக்குத்தத்தத்துக்கு எப்படி நம்மளை சொந்தக்காரர்களாய் மாற்றி இருக்கிறார். இவ்வளவுதான் ஷார்ட்டா நீங்க புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பைபிளை ஒழுங்கா படிப்பீங்க. இல்லை அப்படின்னா கண்டதுகளெல்லாம் கேட்டுக்கிட்டு இருப்போம். கத்தர் அடிப்பார், வெட்டுவார், குத்துவார் அப்படிங்கிறலாம் புரிஞ்சா ஆமேன் ஆமேன் போட்டுக்கிட்டே இருப்பீங்க. அப்ப விசுவாசம் என்ன? கடவுள் செய்த செயல் மேல் உள்ள நம்பிக்கை, விசுவாசிக்கிறது தான் விசுவாசம். சரி, அப்படி சொல்லிட்டு அந்த வசனத்தை சொல்ல பாருங்களேன். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்கள் ஆக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது. அப்படிங்க என்ன முன்னறிவித்தார்? ஆபிரகாமுக்கு விசுவாசத்தினாலே புறஜாதி நீதிமான்களாக்குறார் என்று வேதம் முன்னாக கண்டு. அப்ப இப்படித்தான் மனுக்குலத்தின் ஆசீர்வதிக்க போறேன் அப்படிங்கிற தேவன் முன்னதாகவே கண்டு ஆபிரகாமுக்கு சுவிசேஷம் அறிவிச்சிட்டார். இப்படி இருக்குல்ல, நான் வாசிக்கிறேன் பாருங்க. ERV அப்படிங்கிற மொழிபெயர்ப்புல எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்பது பற்றி வேத வாக்கியங்கள் கூறுகிறது. எதிர்காலம், இனி வரப்போகிற காலங்களில் எப்படி என்ன நடக்கும் அப்படிங்கிற வேதம் கூறுகிறது. என்ன கூறுது அப்படின்னா, யூதர் அல்லாத மக்களை சரியான வழியில் அவர்களின் விசுவாசத்தின் மூலமே தேவன் வழி நடத்துவார். நல்லா கவனிக்கணும். நீங்கள் நானும் புறஜாதிகள், யூதர் அல்லாதவர்கள். இப்ப யூதர் அல்லாத நம்மை தேவன் எப்படி நடத்துவாரா அப்படின்னா, சரியான வழியில் அவர்களின் விசுவாசத்தின் மூலமே தேவன் வழி நடத்துவார். அப்ப ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான். இப்ப அதை முன்னாக கண்டு உனக்குள்ள பூமியில் வம்சங்கள் ஆசீர்வதிக்கப்பட அப்படின்னா, ஆபிரகாம் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டாரு? ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தார். கடவுள் அந்த விசுவாசத்தை அந்த எதை விசுவாசித்தானோ அதை அடைவதற்கு அவனுடைய விசுவாசத்தின் மூலமாகவே கர்த்தர் ஆபிரகாமை சரியான வழி நடத்தினார். அப்ப இங்க என்ன சொல்ல வராரு? யூதர் அல்லாத மக்களை சரியான வழிகளில் விசுவாசத்தின் மூலமே தேவன் வழி நடத்துவார். அப்ப நீங்க என்னத்தை விசுவாசிக்கணும்? கடவுள் எனக்கு எப்படிப்பட்ட காரியங்களை செஞ்சு முடிச்சிருக்கிறாருங்கிற நீங்க விசுவாசிக்கிற பொழுது அந்த நீங்க விசுவாசி அந்த காரியத்தை அடைவதற்கு கடவுள் என்ன செய்வாரா? நேர சரியான வழியில நடத்துவார். இப்ப ஆபிரகாம் கடவுளை விசுவாசித்தான். இவன் வாழ்க்கை நிறைய பிரச்சனைகளை சந்திச்சான். ஆனா கடவுள் அவனை விட்டாரா? விடல. இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம எல்லாருமே யோக்கிய சீலர்கள். ஆனா விசுவாசம் தப்பா இருக்கிறதுனால யோக்கிய சீலுக்கு என்ன செய்யல? ஒர்க் அவுட் ஆகல. அவன் யோக்கிய சீலம் இல்லை. அவன் நிறைய தவறு பண்ணான். மனைவி அங்கே அப்படி மாற்றி விட்டான், இங்கே வந்து ஆகார சேர்த்துக்கிட்டு அவசரப்பட்டு நிறைய குழப்பங்கள் நடந்துச்சு வாழ்க்கையில். ஆனால் அவனை கடவுளை விசுவாசித்தான். இப்போ நாம் எல்லாரும் எங்கள் அப்பா பரிசுத்தத்தில் நம்மளை மாறி முடியாது, ஜபத்தில் நம்மளை மாறி முடியாது, உபவாசமாக அப்புறம் என்னப்பா காத்திருப்பு ஜபம், அதுக்கப்புறம் என்னப்பா 3 நாள் 21 நாள் 40 நாள் அடிச்சு போட்டு பார்க்குறான். கொட்டு கிழியுது, ஸ்பீக்கர் கிழியுது, நம்ம பாய் தேயுது. நாம தான் வயசாகிட்டு போகிறோம் ஒழிய ஒரு மாற்றமும் கிடையாது. ஏன் அப்படின்னா, நாம் விசுவாசம் நம்முடைய தப்பு எங்கே, நம்முடைய செயல்பாடுகள் என்ன ஆகுது அப்படின்னா, சரியான விதத்தில் கடவுளை விசுவாசிக்கல. அப்ப என்ன சொல்ல வர்றாரு? விசுவாசத்தின் மூலமாகவே யூதர் இல்லாதவர்களை அவர் சரியான வழி நடத்த முடியும். அப்ப நீங்க எதை விசுவாசிக்கிறீங்க? கடவுள் செய்ததை நீங்க விசுவாசிக்கிற பொழுது உங்க வாழ்க்கையில நீங்க ஒழுங்கு இல்லாம இருக்கலாம், குறைவுள்ளவர்களா இருக்கலாம், மோசமான ஆட்களா இருக்கலாம். ஆனா விசுவாசம் மட்டும் அங்கே சரியா வச்சிருக்கிறீங்க. அப்ப கடவுள் பார்ப்பாரு, அழகா தட்டி
தட்ட வேண்டிய இடத்துல தட்டி, நொறுக்க வேண்டிய இடத்துல நொறுக்கி கரெக்டாக லெவல் பண்ணி சரியான இடத்துக்கு கொண்டு போயிடுறார். இப்போ ஆபிரகாம் பிரச்சனை இருந்துச்சு, ஆனால் இவன் போகல, அவரை தேடி வந்து 10 வருஷம் வர்றார். ஆபிரகாம் அப்படின்னாரு, பொத்துன்னு விழுந்தான். நான் சர்வவல்லமையுள்ள தேவன், உத்தமமாயிரு அப்படின்ட்டு அப்படி கூட்டிகிட்டே போயிட்டார். அப்போ எதை விசுவாசித்தானோ அதுக்கு நேர அவனுடைய விசுவாசத்தை கொண்டு கடவுள் சரியான வழி நடத்துறார். அப்போ என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு அதில் என்ன சொல்கிறாங்க, யூதரல்லாத மக்களை சரியான வழியில் அவர்கள் விசுவாசின் மூலமே தேவன் வழி நடத்துவார். அடுத்து பூமியில் உள்ள மக்களை எல்லாம் ஆசீர்வதிக்க ஆபிரகாமே தேவன் உன்னை பயன்படுத்துவார் என்று சுவிசேஷம் அறிவித்தது. அப்போ ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னார், உனக்குள் பூமியில் வம்சங்கள் ஆசீர்வதிக்கப்பட. அந்த ஆசீர்வாதத்தை புறஜாதிகளுக்கு எப்படி கடத்தி விடார் அப்படின்னா அவர்களுடைய உங்களுடைய என்னுடைய விசுவாசத்தின் மூலமாக. நான் எதை விசுவாசிக்கிறேனோ இந்த வார்த்தை விசுவாசி அந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு என்னை சரியான வழியில் ஏன் விசுவாசத்தை கொண்டு நடத்துவார். அதான் ஆபோக்கு சொல்றான், விசுவாசிக்கிறவன் நேர்மையாளனாய் இருப்பான், விசுவாசியாதவன் நேர்மையற்றவனாய் மாறுவான். அப்ப நீங்கள் நான் தலைகளன்னு தண்ணி குடிச்சாலும் நம்மளால் நேர்மையா வாழ முடியாது. கடவுளுடைய வார்த்தை விசுவாசிக்காம நான் வாழ்ந்துருவேன், நாங்க பரிசுத்தமாக, நாங்க நீதியாக, நாங்க உண்மையாக நெளிஞ்சவன்லாம் ஒன்றும் இல்லை. அப்ப இன்னைக்கு கடவுள் பாருங்க, வேதம் சொல்ல சுவிசே கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும் அப்படிங்கிறாரு. அப்ப ஒட்டுமொத்த உலகமும் பட்டணமும் தேசமும் கிராமங்களும் கர்த்தருடைய மகிமையை பார்க்கணும். அதுக்கு தான் கடவுளை தெரிஞ்சிருது எதுக்கு வச்சிருக்கிறாரு, வருங்காலங்களில் அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை நம் மூலமா இந்த உலகத்துக்கு தெரியப்படுத்த அப்படிங்கிறார். எபேசியர் எழுதுறாருல்ல, அப்ப எதுக்காக கடவுள் வச்சிருக்காரு, அவர் எப்படிப்பட்ட தேவன் அப்படிங்கிறத உலகம் பார்க்கணுங்கிறதுக்காக, அவருடைய மகிமை வெளியரங்கமாகணும் அப்படிங்கிறதுக்காக பாருங்க. அதுக்காக கடவுள் தெரிஞ்செடுத்திருக்காரு. அப்ப ஏன் நம்ம அதை அடைய முடியல, அதை நம்ம விசுவாசிக்கல. கர்த்தருடைய மகிமை வெளியரங்கம் அப்படின்னா என்ன நினைக்கிறாங்க, ஏதோ புகையை போட்டு வரும் போல நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க. இல்லை, அது சாலமோன் ஆலயத்தில் இறங்கி ஷெக்கினா. ஆனால் வேதம் சொல்லுகிற மகிமை என்ன அப்படின்னா அது காபோட் அப்படிங்கிற கிரேக்க வார்த்தை பயன்படுத்துகிறான். அப்போ காபோட் அப்படின்னா அவருடைய பிரமாண்ட வெயிட், தேவன் எவ்வளவு மகத்துவம் உள்ளவர் அப்படிங்கிறத இந்த உலகம் வெளியரங்கமாக பார்க்கணும். அது உங்கள் மூலமாக தான் நடக்காது. அப்போ நீங்கள் என்ன விசுவாசிக்கிறீங்க, கடவுள் எனக்காய் செய்து முடித்த காரியத்தை நீங்கள் விசுவாசிக்கிற பொழுது அந்த விசுவாசத்தை கொண்டு தான் கர்த்தர் நீங்கள் விசுவாசிக்கிற அந்த இடத்தை அடைவதற்கு சரியான வழியில் உங்களை நடத்தி கொண்டு வா. உங்கள்கிட்ட குறை இருக்கலாம், பிரச்சனை இருக்கலாம், ஆனால் கண்ணை மூடிட்டு கர்த்தருடைய வார்த்தை நம்புனீங்க பாருங்க, அப்படியே கொண்டு போயிட்டார். பாருங்க, யோசேப்பை நீங்க எடுத்துங்க, அவன் என்ன பண்ணா, 11 நட்சத்திரங்களும் அரிக்கட்டு என்னை வணங்கும் அப்படின்னா, அடுத்து 11 நட்சத்திரங்களும் ஒரு சூரியன் சந்திரனும் என்னை வணங்கும் அப்படின்னா, அப்போ இதான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம். அவன் பிடிச்சிக்கிட்டான் போய், அதனால போய் சொல்றான் பாருங்க. போய் அவன் நம்மள என்ன சொல்லுவானா, அவன் இந்த மாதிரி நான் வயலில் அரி எடுத்துக்கிட்டு இருந்தேன், என் கட்டு நிமிர்ந்து நடிச்சு 11 கட்டு கொப்புனுங்களை இருந்துச்சு அப்படின்னா, அடுத்து 11 நட்சத்திரங்களும் ஒரு சூரியன் சந்திரனும் என்னை வணங்குதுன்னு அப்பன்ட்ட போய் சொன்னான். நான் உன் தாயார் உன் சகோதரன் வணங்குவோமோ அப்படின்னு அடிச்சு அடிச்சு சொல்றான். அதையெல்லாம் தன் இருதயத்தில் வைத்தான் அப்படி. அப்போ தெரியுது, அவனுக்கு தெரிஞ்சு, அவன் ஏன்னா அவனுக்கு தெரியும், அவனுக்கு ஏற்கனவே தெரியும் அவனுக்கு கர்த்தர் எப்படி நம்ம நடத்தினார் அப்படின்னு. இப்போ யோசேப்பை ஆண்டவர் உயர்த்த போறாருன்னு பிடிச்சிட்டான். இப்போ அந்த விசுவாசம் யோசேப்புக்குள்ள இருந்துச்சு. இப்போ பாருங்க வாழ்க்கையில் எங்கே போகிறான். இப்போ அவன் விசுவாசத்தை என்ன, 11 அரிக்கட்டு என்னை வணங்குது, 11 நட்சத்திரங்கள் என்னை வணங்குது, அடுத்து சூரியன் சந்திரன் என்னை வணங்கு, இதுதான் அவனுடைய விசுவாசம். இப்போ அந்த விசுவாசத்துக்கு நடத்துறத பார்த்தோம்னா எல்லாமே எதிர்மறையாக இருக்கு, எல்லாமே வேறு மாதிரியே இருக்கு. இப்போ ஆபிரகாம் போகும்பொழுது போக வேறு தேசம் எப்படி இருக்கு என்னன்னு அவனுக்கு தெரியவே தெரியாது, ஆனால் கடந்து போயிட்டான். அதான் விசுவாசம். இப்போ இவருக்கு எப்படி நடக்குமோ தெரியாது, ஆனால் குழியில் தூக்கி போட்டாங்க, எழுத்துக்கு ஊத்தாங்க, வீட்டுக்கு போனா, அரண்மனைக்கு போனா, ஜெயிலுக்கு போனா, அழகாக அவன் பாட்டில் போயிட்டே இருந்தான். இப்போ அவன் சொல்கிறான், இந்த செயலில் என்னை விடுதலை ஆக்கிறியான்டான். ஆண்டவர் இன்னும் 2-3 வருஷம் உள்ள உட்கார வச்சு, அதுக்கப்புறம் நீ என்னடா விடுதலை ஆக போகிற, அரியணைக்கே நான் தான் உன்னை கொண்டு போக போகிறேன் அடிச்சு தூக்கிட்டு போயிட்டார். இது எப்படி கொண்டு போச்சு, அந்த விசுவாசத்தின் அவனுடைய விசுவாசத்தின் மூலமாகவே கர்த்தர் சரியாக நடத்தி. அவன் சொன்னான், நீங்கள் எல்லாரும் ஜீவரச்சனை செய்யும்படி அவர் முன்னதாகவே உங்களுக்கு முன்பாக என்னை எகிப்துக்கு அனுப்பினார். அப்போ எகிப்துக்கு போவானா, போக மாட்டான். ஏன்னா எகிப்து எல்லாம் உனக்கு அருவருப்பானவர்கள். அப்போ அதெல்லாம் போக மாட்டான். நீ போப்பா, உன்னை இப்படி அவனை தெரிஞ்சிச்சுன்னா போக மாட்டான்ல, ஏன்னா எகிப்து இல்லை அவங்க. அப்படிலாம் ஆண்டவர் நான் இப்படிலாம் செய்ய போகிறேன்னு உடனே சொல்ல மாட்டார். ஆனால் அந்த இவன் விசுவாசம் பாருங்க, அந்த விசுவாசத்தை வச்சே அவன் நடத்திடுவார். இதான் அவருடைய மெத்தட். அப்போ உங்களுடைய விசுவாசம் என்ன, அப்போ கடவுள் என்ன சொல்றார், எப்படிப்பட்ட வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காரு, இதை மேலே வாக்குத்தத்தத்தின் மேலே தான் நீங்கள் விசுவாசம் வைக்கணும். ஒரு நாள் பிரச்சனையை நீங்கள் மேலே கவனம் செலுத்தவே கூடாது.
வாக்குத்தங்களை நம்பிட்டீங்க அப்படின்னா கட்டாயம் அது நடக்கும். பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு பனி போல எல்லாம் மறைந்து போகும். சொல்லுங்க, மலை போல வருவதெல்லாம், மலை போல வருவதெல்லாம் பனி போல மறையும். சொல்லுங்க, பனியை போல மறை. அப்ப மலையை பெருசா பார்க்க கூடாது, அது எல்லாம் எப்படி தான் போகுமா, பனி போல மறையும். பனி பெஞ்சிருச்சு வச்சுங்க, கொஞ்ச நேரம் வெயில் அடிச்ச உடனே செஞ்சிடறேன் மறைஞ்சிடும், அவ்வளவுதான். இப்படித்தான் நம்ம கடவுளுடைய வார்த்தை தான் விசுவாசிக்கணும் இல்லையே. பிரச்சனை மேல உங்க பலவீனத்து மேல குறைகள் மேல உங்க விசுவாசத்தை வைக்கவே கூடாது. அப்ப என்னத்தை நீங்க கேட்கணும், நற்செய்தியை கேட்கணும். இயேசு கிறிஸ்து எனக்காய் செய்து முடித்ததை நீங்க விசுவாசிக்கிற பொழுது உங்க விசுவாசம் மூலமாய் உங்களை நடத்தி ஆபிரகாம் சொல்லப்பட்ட அந்த வாக்குத்தத்தம் உங்க வாழ்க்கை நிறைவேறும்படி அவர் செய்வார். அப்படி வர நடக்கும் பொழுது எல்லாம் இதெல்லாம் கிருபையா கர்த்தர் கொடுத்திருக்கிற வாழ்க்கை. அதுக்கு பாருங்க, அப்ப எல்லாருக்கும் அறிவிக்கப்பட்ட நற்செய்தி நமக்கு அதை தான் நம்ம கேட்கணும். ஆனா அவர் நல்லது சொல்லுங்கப்பா அப்படின்னா நம்ம ஆட்கள் கோவாக்கின வருது, தண்டனை வருது, கருப்பு குதிரை ஓடுது, வெள்ளை குதிரை பாயுது, சிவப்பு குதிரை மூக்கநகர் அவுத்துக்கிட்டு ஓடுது, இப்படிலாம் சொல்லுவான். நீங்க வீட்டில் படப்படன்னு பயந்துடக்கூடாது, அது நமக்குரியது அல்ல. அப்ப நம்முடைய கேட்க வேண்டிய எதை கேட்கணும் அப்படின்னா நற்செய்தி தான் கேட்கணும். இல்லை கவனிங்க, எபிரேய 1ஆம் அதிகாரத்தை வாங்க. 11ஆம் அதிகாரம், எபிரேய 11:1-2 வாசிங்களேன். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும். இந்த விசுவாசம் என்ன அப்படிங்கிற விசுவாசம் ஒரு விளக்கம் எப்படி கொடுக்குறா பாருங்களேன். இப்ப நான் சொல்றேன், விசுவாசம் என்ன அப்படின்னா கிறிஸ்து நமக்காய் செய்து முடித்த செயல்கள் மேல் வைக்கிறதா விசுவாசம், வாக்குத்தத்தங்கள் மேல் வைக்கிறதா விசுவாசம். பிரச்சனைங்கிறது அது வரும், ஆனா இது மேல் உள்ள விசுவாசத்தினால அதை ஜெயிச்சிருவீங்க நீங்க. எத்தனை நான் சொல்ற புரியுது? அப்ப ஒரு நாளும் உங்க குறைவு, உங்க பலவீனம், உங்க இயலாமை, உங்களோட அறியாமை அதை நீங்க நம்பிடவே கூடாது. அது எல்லாம் இதை நீங்க நம்பும் பொழுது அது ஆட்டோமேட்டிக் விலைக்கு போயிட்டே இருக்கும், டெலிட் ஆகிட்டே இருக்கும். அப்ப என்ன அப்படி அதான் விசுவாசம். அதான் சரி. எது சரியான விசுவாசம் அப்படின்னா பாருங்களேன், விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமா இருக்கு. இப்ப விசுவாசம் உங்களுக்குள்ள ஆண்டவர் துவங்கிட்டார். இந்த விசுவாசம் உங்களை அடுத்த கட்டத்துக்கு எங்கே எடுத்துட்டு போகுது அப்படின்னா நம்புகிற ஒரு இடத்துக்கு போகுது. நம்பப்படுகிற உறுதி அப்படின்னா நம்பிக்கைனா என்ன, காணக்கூடாத நம்புகிறது நம்பிக்கை அப்படிங்கிறார். அவ விசுவாசம் என்கிறது நமக்கு அஸ்திவாரம் தான். அந்த விசுவாசம் எனக்குள்ள வளர 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 எனக்குள்ள என்ன செய்யுதுன்னா ஒரு காரியத்தை உறுதியாய் நம்பக்கூடிய இடத்துக்கு என்ன கொண்டு போகிறது. அப்ப நம்பப்படுகிற உறுதி அது அடுத்து எங்கே கொண்டு போகுது அப்படின்னா காணக்கூடாததை குறித்த ஒரு நிச்சயம். காணக்கூடாததை என்னுடைய ஆவிக்குரிய கண்களால் காணக்கூடிய இடத்துக்கு என்னுடைய நம்பப்படுகிற உறுதி என்ன செய்ய அங்கே கொண்டு போயிருது. அப்ப விசுவாசம் நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாததை குறித்த நிச்சயம். அப்படின்னா இந்த கண்ணில் பார்க்கல, ஆவிக்குரிய எப்படி பிள்ளை அவசரம் பாருங்களா, கண் திறக்கப்பட்டவன் இருக்குல்ல, பொதுமொழி எப்படி போட்டிருக்குன்னா என்னுடைய தெளிவாய் கண் திறக்கப்பட்டு இல்ல தெளிவாய் காண்கிறவன் சொல்லுகிறதாவது அப்படிங்கிற. அவ இஸ்ரவேலர் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத நான் தெளிவாய் கண்டு சொல்றேன் அப்படிங்கிறான். அப்ப உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில உங்க வாழ்க்கை குறித்து ஒரு தொலைதூர பார்வை வரணும். தாவி சொன்னா பாருங்க, நாம வெகு தூரத்து செய்தியை மனுஷ வழக்கமா சொல்லிட்டான் அப்படிங்கிறான். அதே போலதான் ஆபிரகாம் சொல்லும்போது உனக்குள் பூமியில் அம்சங்கள் ஆசீர்வதிக்கப்படும் அப்படிங்கிறத இயேசு மூலமா எப்படி எல்லாரும் மீட்கப்பட்டு நம்ம பிள்ளையா மாற போறாங்கிறத ஆபிரகாம் அங்கேயே பார்த்துட்டான். இயேசு வந்து அவன்கிட்ட காசு கொடுத்து எப்படின்னா சிலுவையில் மறிக்க போறேன் அற்புதம் செய்யலாம் சொல்லல, விசுவாசத்தை அங்கே பார்த்துட்டாங்க. அப்ப இங்க என்ன சொல்ல வர்றாரு, விசுவாசம் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையை உறுதியை உங்களுக்கு கொடுக்கிறது. அந்த உறுதி என்ன பண்ணுகிறது அப்படின்னா காணக்கூடாத குறித்த ஒரு நிச்சயத்தை உங்களுக்குள்ள கொண்டு வருகிறது தான் விசுவாசம். எத்தனை நான் சொல்றது புரியுது? காணப்படாத நிச்சயம்னா என்ன அப்படின்னா பார்க்கல, ஆனா உங்கள் ஆவிக்குரிய கண்களால் நீங்க பார்க்கல, மனுஷன் பார்க்கல, யாரும் பார்க்கல, ஆனா உங்களுக்குள்ள ஒரு பெரிய நிச்சயம், நான் என் வேலை, என்னுடைய பிசினஸ், என் குடும்பம் இந்த நேரத்தை நான் என்ன செய்வோம், அடைவோம். என் சந்ததி பூமியிலே சொல்லுங்க, என் சந்ததி பூமியிலே வளர்த்திருக்கும் ஆஸ்தி ஐஸ்வர்யமும் சொல்லுங்க, ஆஸ்தி ஐஸ்வர்யமும். ஏங்க இதெல்லாம் கடவுள் உங்களை போய் சொல்லியிருக்க வாக்குத்தத்தங்க. இந்த வாக்குத்தத்துக்கு நீ சொந்தக்காரன் ஆகிறதுக்காக இவர் பிள்ளைய தூக்கி சிலுவையில் கொடுத்து உங்களை மீட்டு அதுக்கு இழுத்து விட்டுருக்கிறாரு, தெருவோட நம்மளை தூக்கி இழுத்து இருக்கிறாருங்க உள்ள. அதாங்க புதிய ஏற்பாடு. இந்த வாக்குத்தத்தங்களுக்கு எப்படி உங்களை சொந்தக்காரன் ஆக்கிறது தான் புதிய ஏற்பாடு. அப்ப நம்முடைய வாழ்க்கையில கடவுள் நம்மளை எங்கே கொண்டு வச்சிருக்கிறாரு,
அந்த வாழ்க்கையை ஆவிக்குரிய கண்களை நீங்கள் பார்த்துடணும். நான் பார்க்குறேன், நீங்கள் வேணால் எழுதி வச்சுங்க. கண்களை ஏறெடுத்து பாருன்னு சொன்னார். பார்க்குற பூமியெல்லாம் சொந்தமாக்குவோம், சோந்தரிப்போம். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லி பார்ப்பான். எப்படி சாத்தியமாகும் அப்படிங்க கூடாது. விசுவாசித்தன நடந்துடும், அவ்வளோதான். கண்ணை மூடி எனக்கு என்ன, நமக்கு என்ன இருக்கு சொல்லி இருக்கிறாரியா? நீதிமானுக்கு பூமியை சுதந்திரத்தோடு நின்றைக்கு அதில் வாசமாக இருப்பார்கள். ஆமாம், கர்த்தர் ஆசீர்வதிக்கப்பட்ட பூமியை. அப்போ நீங்கள் நான் யாரு சொல்ல? ஆசீர்வதிக்கப்பட்டவன். சொல்ல ஆசீர்வதிக்கப்பட்டவன். நல்லா சொல்ல ஆசீர்வதிக்கப்பட்டவள். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசம் என்ன? நம்பப்படும் உறுதி. அது இங்கே கொண்டு வந்து காணக்கூடாத குறித்த ஒரு நிச்சயத்தை உங்களுக்குள்ள கொண்டு வந்துடுறேன். அது உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா நிச்சயமாக அது சீக்கிரமே என்ன செய்வீங்க? நீங்கள் அந்த இடத்தை அடைவீர்கள். சரி, அப்படி சொல்லிட்டு அடுத்த வசனம் சொல்றா பாருங்களேன். அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். எதனாலே அப்படின்னா விசுவாசத்தினாலே. விசுவாசம் அவர்கள் நம்பப்படுகிற உறுதியை கொண்டு வந்துச்சு, அது காணப்பட நிச்சயத்தை கொண்டு வந்துருச்சு. இப்படி அவங்க விசுவாசத்தினால நம்முடைய முன்னோர்கள், முற்பிதாக்கள், நமக்கு முன்பாக வாழ்ந்த பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு பரிசுத்தவான்கள் இந்த 11ஆம் அதிகாரம் முழுவதையும் நிரப்புறாங்க. இப்ப அவ்வளவு அதனாலே அவர்கள் எல்லாரும் அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். இந்த நற்சாட்சி பெற்றார்கள் அப்படிங்கிறதுக்கு எப்படிப்பட்ட விளக்கம் கொடுக்குறாங்க அப்படின்னா, முன்பு வாழ்ந்தவர்களை தேவன் பெரிதும் விரும்பினார். ஏன் இந்த 11ஆம் அதிகாரத்தில் ஆபேல் காயினுடைய பழி காணிக்கையில் ஆபேலுடைய காணிக்கத்தை ஏன் அங்கீகரித்தார் அப்படிங்க ஆரம்பிச்சு பின்னாடி ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், அக்கினி உக்கிரகத்தை அவிழ்த்தார்கள், மரித்தோரை உயிரோடு எழுத பெற்றார்கள் அப்படி சொல்றா பாருங்க. அது முடிகிற வரைக்கும் இங்க இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களுமே கர்த்தரை விசுவாசித்தவர்கள். இப்ப வேற சொல்லுது, விசுவாசித்தவர் முன்பு வாழ்ந்தவர்களை தேவன் பெரிதும் விரும்பினார். முன்னர் நற்சாட்சி பெற்றால் என்ன அர்த்தம் அப்படின்னா, கடவுள் அப்படிப்பட்ட விசுவாசித்தவர்களை மிக பெரிதும் என்ன செய்தாரா? அவர்களை விரும்பினார். இப்படித்தாண்டா இருக்கணும், நீ தாண்டா என் ஆளு அப்படின்னு. அப்ப கடவுள் உங்களை எப்ப பெருசா விரும்புவாரு அப்படின்னா, கண்ணை மூடிக்கிட்டு அவருடைய வார்த்தையை நம்பிட்டீங்க அப்படின்னா கடவுள் உங்களையும் உங்க குடும்பத்தையும் பெரிதா விரும்புவார். அப்ப முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா, என்ன நற்சாட்சி அப்படின்னா, அவர்கள் விசுவாசத்தினால அவர்களை பெரிதும் விரும்பினார். அப்படி சொல்றாரு, பெரிதும் விரும்பினார். ஏனென்றால் அவர்கள் இது போன்ற விசுவாசம் கொண்டவர்களாக இருந்தார்கள். எது போன்ற விசுவாசம்? விசுவாசம் நம்பப்படும் உறுதி, காணப்படாதவை நிச்சயம். அது போன்ற விசுவாசத்தை உடையவர்களாக இருந்ததுனால இந்த 11ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்காங்க ஒரு பெரிய பட்டியல். ஆபேல் இருந்து சிம்சோன், எப்தா, கிதியோன், சிம்சோன்லாம் இருக்காம இருக்க, அது வரைக்கும் புதிய ஏற்பாடு பரிசுத்தவான்கள் வரைக்கும் கர்த்தர் இவர்களை மிகவும் பெரிதும் விரும்புவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, இப்படிப்பட்ட விசுவாசத்தோடு வாழ்ந்தார்கள். அப்போ உங்களை என்னையும் கர்த்தர் பெருசாக விரும்பணுமா? நம்மளை கர்த்தர் நேசிக்கணுமா? ஆண்டவருக்கு நீ பிரியமானவர்கள் இருக்கணுமா? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். அப்போ விசுவாசம்னு என்ன அப்படிங்கிறத சரியாக புரிஞ்சுக்கிறேனே, ஒரு நாளும் நீங்கள் எதிர்மறையான காரியத்தை நம்பவே கூடாது. கஷ்டமாக இருக்குன்னு சொல்லவே கூடாது. சொல்லிட்டீங்கன்னா புள்ளி விழுந்துருச்சுன்னு அர்த்தம். அப்போ எல்லாத்தையும் தகர்த்தெறியக்கூடிய மாபெரும் சக்தியாகிய ஒரு பெரிய ஏவுகணை மாதிரி விசுவாசத்தை கர்த்தர் உங்களுக்குள்ள கொடுத்துருக்கிறார். அந்த விசுவாசத்தை வளர்த்து எடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கு என்ன பாஸ்டர் பண்ணுறது? ஒன்றும் பண்ண வேண்டாம், சும்மா வாயை மட்டும் ஒழுங்காக வச்சுங்க, அவ்வளோதான். நல்ல வார்த்தைகளை பேசிக்கிட்டே இருங்க. தப்பு தப்பாக பேசாதீங்க, தப்பு தப்பாக கேட்காதீங்க, அத்தவன் பண்ணி குறை பேச வேண்டாம். பேசின வாழ்க்கை காலங்களை கடத்தினது போதும். சரியாக வந்துடுங்க. வந்து கடவுளுடைய வார்த்தை விசுவாசிங்க. எனக்காக என் இயேசு தருத்தர் ஆனார். எதுக்காக? நான் ஐஸ்வரனாகும்படி. நிறைய பேர் அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறான். அதனால தான் அப்படி ஆகுது. பாருங்க, இன்னொரு வசனம் உங்களுக்கு காமிக்கிற பாருங்களேன். சங்கீதம் 116 வாங்க, 9-10 வாசிங்களேன். நான் கர்த்தருக்கு முன்பாக ஜீவனுள்ளோர் தேசத்திலே நடப்பேன், விசுவாசித்தேன், ஆகையால் பேசுகிறேன். நான் கர்த்தருக்கு முன்பாக ஜீவனுள்ள தேசத்தில் நடப்பேன் அப்படின்னு இருக்குல்ல, நான் வாசிக்கிறேன் பாருங்க. உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன். எதை நம்ம நம்புறோம் அப்படின்னா, பிரச்சனையை அவன் நம்பல. நம்ம தாவீது அப்படி இருந்தான், தாவீதுக்கு இப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்றோம்ல, இல்லை.
அவன் நம்பிக்கை எது மேல இருந்துச்சு அப்படின்னா, நான் கர்த்தருக்கு முன்பாக ஜீவனுள்ள தேசத்தில் நடப்பேன் அப்படின்னா எப்படி போட்டிருக்கு? உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன். இந்த தேவன் என்னை என்ன செய்வார்? இறுதி வரை நடத்துவார். நான் சாகாமல் பிழைத்திருப்பேன், இந்த தேசத்தில் நான் வாழ்ந்திருப்பேன். அதைத்தான் நம்பினான். எப்படிப்பட்ட வாழ்க்கைங்க யோசிச்சு பாருங்க. அரண்மனை வாழ்க்கை, லட்சம் கிலோ கணக்கில் தங்கத்தை அள்ளி ஆலயத்தை கொடுத்தான் பாருங்க. எவ்வளவு பெரிய மேன்மை, எவ்வளவு பெரிய உயர்வு. சொல்றான், என் கால்களை மான்கால்களை போல மாற்றி உயரமான சலங்கனை நடக்குவன். எவனுமே அவன் உயரத்தை எட்டி பிடிக்க முடியாத அளவு கொண்டு போயிட்டான். ஆகாக்கின் ராஜாக்களை காட்டிலும் இஸ்ரவேலின் ராஜா உயர்ந்திருப்பான் அப்படின்னார். அந்த இடத்த முதல்ல அடிச்சவன் யாருன்னா அவன் தாவீது தான். ஆகாக்கிறவன் அந்த நாட்களில் தேசத்தை ஆண்டுகிட்டு இருந்த ஒரு ராஜா, பெலிஸ்தே ராஜா நினைக்கிறான். அவனை காட்டிலும் இவங்க ராஜா யார் சொன்ன? பிள்ளையாம் சொன்னாங்க. ஆகாக்கின் ராஜாவை பார்க்கலும் அப்ப ராஜாவை ஏற்படுத்தப்படலை. அப்பயே பிள்ளையாம் சொன்னான், இவனுடைய ராஜா தாண்டா ராஜா. ஆகாக்கை பாட்டு பெலிஸ்தேர்களை ஆளு அமலேக்கு இருந்த மற்றவன புரஜா இருக்க மாதிரி அதுல ஒருத்தன் பேர் தான் ராஜா. அந்த ஆகாக்குன்னு வருவேன். ஆகாக்கை பார்க்கலும் உங்கள் ராஜா மிக உயர்ந்தவனாக இருப்பான் அப்படின்னு பிள்ளையாம் தான் சொன்னான். அவன் முதல்ல அந்த இடத்த பிடிச்சவன் யாரு? ஆமே தாவீது தான். அதுக்கப்புறம் அவன் வந்தான். அவன் சொல்லு வேதம் சாலமோன் நாட்களை பொன்னை கற்களை போல சேர்த்து வச்சிருந்தான் அப்படிங்கிறார். அள்ளி கூச்சு வச்சிருக்கிறான். அப்போ உங்க விசுவாசம் என்ன இருக்கு? இந்த உலகத்துல நானும் இப்படி வாழ்வேன் அப்படிங்கிற விசுவாசம். அவர் சொல்றாரு, ஜீவனுள்ள தேசத்துக்கு கர்த்தருடைய தேசம் நடப்பேன் அப்படிங்கிறதுக்கு எப்படி போட்டிருக்கு? உயிர் சொல்லுங்க, உயிர் வாழ்வோர் நாட்டில். சொல்லுங்க, உயிர் வாழ்வோர் நாட்டில். எல்லாம் சொல்லுங்க, வாழ்வோர் நாட்டில். முத்துநகர்ல எல்லாருக்கும் முன்பாக நான் வாழ்ந்திருப்பேன். சொல்லுங்க, எல்லாருக்கும் முன்பாக நான் வாழ்ந்திருப்பேன். சரி, எது தைரியத்தில் அவன் சொல்றான்? அடுத்த வசனம் என்ன சொல்ல பாருங்க. விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன். இங்க பாருங்க, நான் மிகவும் துன்புற்றேன் என்று சொன்ன போதும் நான் நம்பிக்கையோடு இருந்தேன். என் வாழ்க்கை பிரச்சனை சொன்னேன், ஆனா நான் நம்பிக்கையோடு இருந்தேன். என்ன? நான் அந்த மவனை இந்த உலகத்தில் நான் வாழ்ந்திருப்பேன். விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன். ஆகையால் பேசுகிறேன். இப்ப என்ன சொல்ல வராரு? நான் மிகவும் துன்புற்றேன் என்று சொன்ன போதும் நான் நம்பிக்கையோடு இருந்தேன். என்ன நம்பிக்கை? வாழ்க்கையில பிரச்சனை இருக்கியா, அது மேல அவன் நம்பிக்கை வைக்கல. எது மேல நம்பிக்கை வைக்கிறான்? இந்த பிரச்சனை இருந்தாலும் வாமே இந்த ஜீவனோட தேசம் என்ன செய்வேன்? நான் எல்லாருக்கும் முன்பாக நான் வாழ்ந்திருப்பேன். விசுவாசிச்சேன், பேசுறேன். இதே வசனத்தான் பவுல் அங்கே கோட் பண்றாரு. இங்க பவுல் கோட் பண்றாரு 2 கொரிந்தியர் 4:13 வாசிங்க. 2 கொரிந்தியர் 4:13. ஆகையால் பேசினேன் என்று எழுதி. அழகவனிங்க, தாவீது சொன்ன அதே வார்த்தையை தான் பவுல் அங்கே பேசுறார். விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதி இருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாய் இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். நல்லா கவனிங்க, எங்க சங்கீதம் 116:9 சொல்லப்பட்ட அதே வார்த்தை எடுத்து பவுல் பேசுறாரு. நாங்களும் விசுவாசித்து பேசுகிறோம் எழுதியிருக்கிறபடி, நாங்கள் விசுவாசித்து ஆவியை உடையவர்களாய் இருந்து விசுவாசிக்கிறபடினால் பேசுகிறோம். என்னத்தை பேசுறாரு? என்னத்தை விசுவாசித்தாரு? 8ஆம் வசனத்துக்கு வாங்க. நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டு ஒடுங்கி போகிறதில்லை. நல்லா கவனிங்க, நெருக்கம் இருக்கு, ஆனா நெருக்கத்து மேல அவன் நம்பிக்கை வைக்கல. என்ன விசுவாசிக்கிறான்? எங்களை இந்த நெருக்கம் ஒடுக்க முடியாது. சொல்லுங்க, எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போவது இல்லை. கஷ்டமா இருக்கு, பிரச்சனையா இருக்கு, முடியல அப்படின்னு ஊதிக்கிட்டே இருக்கக்கூடாது. இப்ப இவர் என்ன சொல்றாரு? இவர் எதை விசுவாசிக்கிறார்? பேசுறாரு, எப்பக்கம் நெருக்கப்பட்டு நாங்கள் ஒடுங்கி போகிற கலக்கம் அடைந்தும் மனம் முறிவடைகிறதில்லை. இப்படி சொல்லிட்டு இதான் அவருடைய விசுவாசம். நான் வாசிக்கிறேன் ஒரு பைபிள்ல, நாங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் இன்னலுற்றாலும் மனம் உடைந்து போவதில்லை. அடுத்து, குழப்பமுற்றாலும் நம்பிக்கை இழப்பதில்லை. துன்புறுத்தப்பட்டாலும் கைவிடப்படுவதில்லை. நல்லா கூட, எது விசுவாசம்? கைவிடப்பட மாட்டோம். வீழ்த்தப்பட்டாலும் நாங்கள் அழிந்து போக முடியும், தடுமாறுவோம் முடியுமாக்கா, ஆனா என்ன செய்ய மாட்டான்? அழிய மாட்டோம். அப்படி சொல்லிட்டு வர்றாரு. இயேசுவின் வாழ்வே எங்கள் உடலில் வெளிப்படுமாறு நாங்கள் எங்கு சென்றாலும் அவருடைய சாவுக்குரிய துன்பங்களை எங்கள் உடலில் சுமந்து. ஏன் நாங்கள் துன்பத்தை சுமந்தாலும் எங்கள் மூலம் என்னதான் உண்டாகுது? வாழ்வு தான் உண்டாகும். அப்போ நான் இருக்கிறதுனால அநேகர் வாழ்வு அடைவார்கள். பிரச்சனை நான் சுமக்கிறேன், ஏன்னு தெரியுமா? என் ஜனம் வாழணுங்கிறதுக்காக. அப்போ எதை விசுவாசிக்கிறார்னா, நான் வாழ்வேன், நான் செழிப்பேன், நான் துன்பப்படுத்தப்பட்டாலும் ஒடுங்கி நெருக்கப்பட்ட ஒடுங்கி போக மாட்டேன் அப்படிங்கிறத நீங்கள் விசுவாசிக்கணும். நெருக்கம் இருக்கு, பாடு இருக்கு, பிரச்சனை இருக்கு, கஷ்டம் வரத்தான் செய்யும். நம்பக்கூடாது. இதை பற்றி பேசுகிற பிரசங்கத்தை தயவு செய்து கேட்காதீங்க.
கேட்டு கேட்டு ஓட்டாண்டிகளை வாழ்ந்தது போதும். ஜனங்கள் பாவம் அவன் உட்காந்துட்டு அவனை தைரியமா அந்த இன்னொரு சொல்கிறான், நீங்கள் வந்து விசுவாசிக்கிறதுனால தான் வார்த்தை 30 60 பணம் கொடுக்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு. அப்போ எதடா நீங்கள் சொன்னீங்க? சொல்கிறது பூரா தப்பு தப்பா சொல்லிட்டு விசுவாசிக்கல அப்படின்னா எப்படி? அவன் விசுவாசிக்கிற சொன்னது விசுவாசிச்சான். ஆமாம்மா கிறிஸ்துவ வாழ்க்கைன்னா பாடு இருக்குதான் செய்யும், நெருக்க இருக்குதான் செய்யும். நம்பினால மாட்டிட்டான். இப்போ நான் சொல்கிறேன், அது மேல் நம்பிக்கை. நான் வசனத்தை சொல்கிறேன், நெருக்க இருக்கு. ஆனால் நீங்கள் சொல்லுங்க, நான் ஒடுங்கி போவதில்லை, கலக்கமடைந்தும் மனம் முறிவு அடைவது நல்ல நெஞ்ச நிமித்தி சொல்லுங்க. எப்பக்கம் நெருக்கப்பட்டும், எப்பக்கத்திலும் எல்லாம் சொல்ல எப்பக்கம் நெருக்கப்பட்டும், எப்பக்கம் ஒடுங்கி போவதில்லை, கலக்கமடைந்தும் மனம் முறிவடைவதில்லை. மனம் முறிவடைகிறது. இதான் உங்களுடைய விசுவாசமா இருக்கணும். நான் சொல்றேன், உங்களுக்கு புரியுதா? மனசுலாயோ? எபிரேயர்ல வசனம் இருக்கு, விசுவாசத்தினாலே ராகாப் கீழ்ப்படியாதவர்களோடு கூட சேதம் அடையாதிருந்தாள். ஏசுரமோட விசுவாசியை விசுவாசிட்டீங்க, இந்த கீழ்ப்படியாத ஒரு கூட்டம் வருது, சுத்தி தராங்க வருங்க. கீழ்ப்படியாம ஏசுனார் பணக்கார ராக்கத்தான் வந்தாராக்கு, ஆமான்னு சொல்லு. என் தருத்திரத்தை ஒருத்தர் சுமந்தாரா சிலுவையில். அப்ப சொல்றாரு, ராகாப் என்ற வேசி விசுவாசத்தினாலே கீழ்ப்படியாதவர்களோடு கூட சேதமாகாத. இவன் மட்டும் இல்லைங்க, ஒட்டுமொத்த குடும்பத்தையும் காப்பாத்திட்டாங்க. எப்படி ஆச்சரியமா இருக்கு. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான். அப்ப விசுவாசம் மனசுக்கு என்னத்தை கொண்டு வருது? கீழ்ப்படிதலை கொண்டு வருது. இந்த வாக்குத்தத்தங்கள் விரோதமா பேசுறவன்லாம் பாருங்க, கீழ்ப்படிதலே இருக்காது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம் அப்படின்னா சொல்றாரு, கீழ்ப்படியாதவர்களோடு கூட நமக்கு சேதம். அவனுக்கு சேதம் வரேன், நமக்கு சேதம் வராது. நமக்கு மாத்திரமல்ல, நீங்க விசுவாசனா ஒட்டுமொத்த குடும்பத்தை கடவுள் பாதுகாக்கிறாருங்க. ஏன்னா நீ விசுவாசத்தில் விட்டார் ரட்சிப்படைவார்கள், சபைக்கு வருவார்கள். ரட்சிப்படைனா என்ன? விடுதலை அடைவார்கள். இந்த உலகத்தில் உள்ள பிரச்சனை பாருங்க, விசுவாசித்தவன் நோவா, அவன் குடும்பமும் காக்கப்பட்டார்கள். விசுவாசித்து ராகாப்புங்கிற வேசி. இப்ப வேதம் சொல்லுது, விசுவாசத்தினாலே கீழ்ப்படியாதவர்களோடு கூட சேதமாகாத குடும்பத்தை காப்பாத்திட்டாங்க. அப்ப நீங்கள் நானும் கடவுளுடைய வார்த்தை விசுவாசித்தா பட்டணத்தை காப்பாற்ற முடியுமா, காப்பாற்ற முடியாதா? ஆமென் சொல்லுங்க பாப்பா, நல்லா போல்டா சொல்லுங்க. வசனம் சொல்லுது, விசுவாசத்தினாலே சேதமாகாது இருந்த கீழ்ப்படியாதவரோடு விசுவாசம் மனசுக்குள்ள என்னத்தை கொண்டு வருது? கீழ்ப்படிதலை கொண்டு வருகிறது. ஆபிரகாம் கடவுளை விசுவாசித்தா, கீழ்ப்படிந்து போக வேண்டியது அறியாது போனான். அப்ப விசுவாசம் நமக்கு என்னத்தை கொண்டு வருது? கீழ்ப்படிதலை கொண்டு வருது. அப்ப விசுவாசிக்க தான் கீழ்ப்படிய முடியும், விசுவாசியாத கீழ்ப்படியவே முடியாது. வேணா காலமாக சொல்லிட்டு கொண்டே மனைவிகளே, புருஷர்களே, பிள்ளைகளே இப்படி சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான். பார்ப்பான், ஹோய் அப்படியா அப்படின்னு போயிட்டே இருப்பான். அப்ப விசுவாசம் என்னதை கொண்டு வரும்? கீழ்ப்படிதலை கொண்டு வர. இன்னொரு வசனத்தை நீங்க வாசிங்க, முடிக்கலாம். சங்கீதம் 106 வாங்க, 106:12 வாசிங்க. சங்கீதம் 106:12. அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தையை விசுவாசித்து அவருடைய துதியை பாடினார்கள். நல்ல கவனிங்க, அவருடைய வார்த்தை விசுவாசி அவருடைய துதியை பாடினார். பாருங்க, விசுவாசம் என்னத்தை கொண்டு வருது அப்படின்னா, அவரை துதிக்கிற அந்த இடத்துக்கு நம்மளை கொண்டு வந்துடுது. விசுவாசியாத மனுஷன் என்ன செய்வான்? கையை கட்டிட்டு யார் கீழ்போடு போடுறா, யார் பேடு போடுறா, யார் பாடுறா, அந்த அவ யாரு, இப்படி பார்த்துட்டே இருப்பான். விசுவாசிக்க என்ன செய்வான்? கடவுளை துதிப்பான். ஏன்னா அவனுக்கு தெரியும், கடவுளை துதிச்சா வார்த்தை நிறைவேறும், வாழ்க்கையில் தடைகள் மாறும், நல்லா இருப்போம் அப்படின்னு. அப்போ விசுவாசித்து வேணும் சொல்லுது, அவரை துதித்தார்கள் அப்படி சொல்லிட்டு 24 வசனத்தை வாசிங்க பார்ப்போம். அவருடைய வார்த்தையை விசுவாசியாமல் இச்சிக்கப்படத்தக்க தேசத்தை அசட்ட பண்ணினார்கள் அப்படின்னு இருக்குல்ல. நான் வாசிக்கிறேன் பாருங்க, நம்முடைய பொது மொழிபெயர்ப்புல, அருமையான நாட்டை அவர்கள் இழந்தார்கள், அவரது வாக்குறுதி நம்பிக்கை கொள்ளவில்லை. வாக்குத்தத்தங்கள் நம்பாதனால எப்படிப்பட்ட நாடா? இச்சிக்கப்படத்தக்க தேசம் இருக்குல்ல, அருமையான நாடா. அப்ப அருமையான வாழ்வை, அருமையான காரியத்தை நீங்க பெறணும் அப்படின்னா என்ன தேவை? விசுவாசம் தேவை. விசுவாசம் எல்லா விதத்திலும் உங்களை கீழ்ப்படிதல் உள்ள ஆக்கிரும். நல்ல தாயாரா, நல்ல மாமியாரா, நல்ல மருமகன் நீங்க இருப்பீங்க.
வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்கிறதுனால தான் நம்மளால கீழ்ப்படிய முடியல. பாருங்க, எத்தனை பேர் வீட்டில் மாமியால தாய் மாதிரி பார்க்குறீங்க, யோசிச்சு பாருங்க. இந்த விசுவாசம் இல்லாதனால, வார்த்தை நம்பல, இல்லாட்ட இங்கே அதிகாலையில் தூங்குவீங்களா? அதிகாலையில் ஏன் நீங்கள் எந்திரிக்க முடியல? கேட்டால் லேட்டாக படுதோ அப்படி அதை சொல்லிகிட்டே இருப்பீங்க. வருஷமாக லேட்டாக படுக்கிறீங்க. லேட்டாக படுறதுக்கு காரணம் என்ன? பிள்ளைய செல்ஃபோனை விளையாடுறான், நீங்கள் செல்ஃபோனில் விளையாடுறீங்க. இப்போ பாரு, அப்போ அவ்வளவு அக்கறை செலுத்துறோம் அதில். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்கணும். எப்படிப்பட்ட வாக்குத்தத்தம்? கடவுள் நமக்கு அருமையான, சொல்லுங்க, அருமையான வாழ்வை வைத்திருக்கிறார். அருமையான நாட்டை அவர்கள் இகழ்ந்தார்கள், அவரது வாக்குறுதியை நம்பிக்கை கொள்ளவில்லை. எப்படி சொல்லுவாரு? சரி, இன்னொரு பைபிள் எப்படி போட்டிருப்பா அந்த வசனத்தை நான் ERV வாசிக்கிறேன். ஆனால் பின்பு அந்த ஜனங்கள் அற்புதமான கானான் தேசத்திற்கு நுழைய மறுத்தார்கள். எங்களுக்கு அது வேண்டாம், நாங்கள் அங்கே இருந்தா நாங்கள் அப்படி சாப்பிட்டுருப்போம், இப்படி சாப்பிட்டுருப்போம், கல்ற இல்லைன்னா இங்கே கொண்டு வந்த அப்படி பேசினாவே பாருங்க. வேதம் சொல்லுது, அவர்கள் பின்பு அந்த ஜனங்கள் அற்புதமான கானான் தேசத்திற்குள், எப்படிப்பட்ட நாடாது? அருமையானது மாத்திரமல்ல, அற்புதமான நாடு. சொல்லுங்க, அற்புதமான வாழ்வே. சொல்லுங்க, அற்புதமான வாழ்வே, அழகான வாழ்வே, சொல்றாரு. அற்புதமான கானான் தேசத்துக்கு நுழைய மறுத்தார்கள். அடுத்து, தேவன் அந்த தேசத்தில் வாழும் ஜனங்களை முறியடிப்பில் அவருக்கு உதவுவார் என்பது அவரை நம்பவில்லை. இந்த ஜாதிகளை துரத்திட்டு அவங்களை கொண்டு போய் சேர்ப்பேன்னு சொன்னார்ல, நம்பிக்கை இல்லை. எப்படி பாவியுடைய ஆசி நீதிமானுக்காக வரும்? அவன் சேர்த்து வச்சிருக்கான், காசு கொடுத்து வாங்கு, அவ்வளவுதான். நடக்குமா? நடக்கும். வார்த்தை சொல்லுதியா, பாவியுடைய ஆசி நீதிமான்களுக்காய் சேர்த்து வைக்கப்படுகிறது. நல்ல மனிதன் பிள்ளைகளுக்கு ஆஸ்திகளை சேர்த்து. சொல்லுங்க, நல்ல மனிதன். நல்லா சொல்லு, நல்ல மனிதன். காலம் பூரா 10,000 20,000 ரூபாய் வாங்கிக்கிட்டு அதிலேயே கல்யாணம் முடிச்சு அவளை வேலைக்கு அனுப்பிட்டு அவ 10 நான் 20 30 போதும்னு படுத்துடக்கூடாது. தாண்டி வரணும். நீங்க அதெல்லாம் தாண்டி நீங்க ஆயிரங்களுக்கு நீதி விருட்சங்கள் நீங்க நிக்கணும். அதுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் வழி. அப்ப என்ன வாழ்க்கை வச்சிருக்காரு உங்களுக்கு? அற்புதமான அருமையான வாழ்வை கடத்தல் வச்சிருக்கிறார். ஆமே. அப்ப சொல்றாரு, புறஜாதிகளை துரத்தி விட்டு அங்கிருக்க கானானி, ஏத்தி, எபூசியர், எமோரியரை நான் துரத்தி விட்டு உங்களை அந்த தேசத்துல நூல் போட்டு பங்கிட்டு கொடுக்க போறேன், வாங்கலான்னு கூப்பிட்டு வந்தா இவங்க என்ன செய்யறாங்க? அவரால் துரத்தி விட மாட்டாரு, நம்மளை கொண்டு சேர்க்க மாட்டாருன்னு நம்பல. எப்படி சொல்ல பாருங்களேன். தேவன் அந்த தேசத்தில் வாழும் ஜனங்களை முறியடிப்பதில் அவர்களுக்கு உதவுவார் என்பதை அவர் நம்பவில்லை. நீ துரத்து, நான் உதவி செய்வேங்கிறத கடவுள் சொன்னதை நம்பலையா? அப்ப நமக்கு என்ன சொல்லப்படுது? வாக்குத்தத்தை கண்ணை மூடி நம்புங்க. நீ பாருங்க, வாழ்க்கையில பெரிய மாற்றம் உண்டா. அவன் கடவுள் உங்களை எப்பங்க விரும்புவாரு? பெரிதும் விரும்பினாரா? யார? விசுவாசிக்கிறவர்களை கர்த்தர் விரும்புவார். நீங்க கர்த்தருக்கு விருப்பமான ஆளா இருப்பீங்க அப்படின்னா உங்களை எவனா டச் பண்ணி உரசிட்டு போக முடியுமா? முடியவே முடியாது. அப்ப உங்களுடைய விசுவாசம் எதுல இருக்கனே அப்படிங்கிறத நெருக்கத்து மேல வைக்கக்கூடாது, கவலை மேல வைக்கக்கூடாது, அவன் போராட்டத்து மேல வைக்கக்கூடாது. அது மேல நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போவதில்லைங்கிற மேல வைக்கணும். வார்த்தை எப்படி விசுவாசிக்கலாம் பாருங்க. எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போவதில்லை, கலக்கமடைந்தும் மனம் முறிவடைவதில்லை அப்படிங்கிறான். அதை விசுவாசித்தின் ஆகையால் பேசுகிறேன், நான் மிகுதியும் வருத்தப்பட்டேன். வருத்தத்தின் மத்தியில், நெருக்கத்தின் மத்தியில் எதை பேசுகிறோம் அப்படின்னா, நாங்கள் ஒடுங்கி போக மாட்டோம், மனம் முடிவடைய மாட்டோம், சோர்ந்து போக மாட்டோங்கிறத பேசுகிறான், வெளியே வர்றான். நாங்களும் அப்படிங்கிறான், நான் சொல்லலை, நாங்களும் விசுவாசத்தின் ஆவி உடனே இதை எங்கனே பேசியிருக்கேன். நாங்களும் அப்படின்னா ஒட்டுமொத்த ஆதி திருச்சபையும் வார்த்தையை பேசியிருக்கிறான். பவுல் சொல்றான், விசுவாசத்தின் ஆக பேசுகிறேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் விசுவாசத்தின் ஆவியை உடையவராந்து உங்களுக்குள்ள இருக்க எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் எப்படிப்பட்ட விசுவாசத்தின் ஆவியானவர்? எதை காணக்கூடாத நம்ப வைக்கிற ஆவியானவர். அப்ப விசுவாசத்தின் ஆவியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். ஆகவே நாங்களும் பேசுகிறோம். என்ன? எப்பக்க நெருக்கப்பட்டு ஒடுங்கி கலக்க முடிய மனமுறிவு அடைவதில்லை அப்படிங்கிறத பேசுங்க. எல்லா நிலையிலும் வாமி ஆண்டவரை நம்புங்க. எல்லாரும் சொல்ல, கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும், முத்துநகரில் யாவரும் அதை ஏகமாய் காண்பார்கள். எல்லா கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவான். எல்லா எளிமையை ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. நீரே என் நீதியின் தேவன், நீரே என் ரட்சிப்பின் தேவன், நீரே என்னை காண்கின்ற தேவன், நீரே என்னை
காண்கின்ற தேவன் நீரே, என்னை காக்கின்ற தேவன் யெகோவாயீரே. பார்த்து கொள்வீர் யெகோவா நிசியே, வெற்றி தருவீர் யெகோவாயீரே. பார்த்து கொள்வீர் யெகோவா நிசியே, ஜெயம் தருவீர். நீரே என் நீதியின் தேவன், நீரே என்னை, நீரே என்னை காண்கின்ற தேவன், நீரே என்னை காக்கின்ற தேவன். பிரைஸ் தி லார்ட். நல்ல கையை தட்டி மகத்துவம் உள்ள ராஜாவை துதிங்க 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 துதிங்க. ஆமென். சொல்லுங்க அற்புதமான வாழ்வு, அற்புதமான வாழ்வு, சொல்லுங்க அற்புதமான வாழ்வு, அற்புதமான வாழ்வு, அருமையான வாழ்வு. அருமையான வாழ்வு. எங்க பட்டணம் அற்புதமான பட்டணம், எங்கள் பட்டணம் அற்புதமான பட்டணம். ஏங்க கொலை நடக்குது எல்லாம் மாறணும் அப்படின்னா நம்ம ஜெபம் மாத்திருமா? இல்லைங்க, நம்ம ஜெபிக்காத ஜெபமா? எது மாறும் அப்படின்னா நீங்க விசுவாசி எழும் பொழுது பாருங்க. இந்த ஒருத்தன் விசுவாசி தானே, யாரு? இந்த நோவா. அவன் பாவம் செஞ்ச பாவ உலகத்துல இருந்தான். விசுவாசத்து ஆண்டோட வார்த்தை கீழ்ப்படிஞ்சதுனால இந்த இந்த கப்பல் இருந்துச்சு பாருங்க, இந்த யானை புலி சிங்கம் அதையெல்லாம் வாழை ஒடிக்கிட்டு உட்காந்துருச்சு பார்த்தீங்களா? எப்படி? அப்ப எத்தனை பிரச்சனை இருந்தாலும் சரி நாம் எழும்பிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக் எல்லாம் ஒடுங்கிடும். ஏன்னா ராஜாக்கள் இடைக்கட்டுகள் அவிழ்க்கிறதுக்கான அபிஷேகத்தை கத்தவங்க மேல வச்சிருக்கிறார். யோசிச்சு பாருங்க, இவன் கீழ்ப்படிந்ததுனால, விசுவாசத்தை கீழ்ப்படிந்ததுனால பின்னாடி அத்தனை மிருக ஜீவனங்கள் அப்படியே அமுக்கிட்டு உட்காந்துருச்சு. ஒன்றும் செய்யலை. சல்லப்பொருளை வத்துற வரைக்கும் வாயை துறக்கலை. எதுவும் சிங்கம் கடிச்சு நோவை மட்டும் வேற போட்டுறான். பொண்டாட்டி உள்ள மருமக எல்லாம் சேர்ந்து போட்டுச்சு. ஒரு பாம்பு கூட அவனுக்கு கொத்தலை. நம்ம கரப்பம்பூச்சி கட்ட தாவி ஓடுறிய நம்ம. அப்ப நாம் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா கடவுளுடைய வார்த்தை விசுவாசிக்க. நோவை விசுவாசம் அத்தனை மிருகமும் சத்த நாடி அடங்கி வச்சு உட்காந்து. அப்ப நீங்களான விசுவாசத்தை எழும் பொழுது ஒட்டுமொத்த பட்டணத்திலே ஒரு பெரிய அமைதி உண்டா. ஆமென், அல்லேலூயா. ஆண்டவரே பட்டணத்துல சமாதானம் தாரும், சமாதானம் தாரும் அப்படின்னு பக்கத்துல சகோதரியை கடிச்சு கொதறிக்கிட்டு கூட நீங்க எல்லாம் அப்படிலாம் ஜெபிக்க வேண்டாம். எங்க பட்டணத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. விட்டுற நீங்க முதல்ல சரியா புரிஞ்சு விசுவாசத்தை எழும்பிட்டீங்கன்னு வச்சுங்க. பவுல் ஒருத்த போனதுனால ஒட்டுமொத்த பட்டணத்திலே மாற்றங்க. எல்லாரும் கொஞ்சம் தவிர எல்லாரும் வசனத்தை ஏற்றுக்கொண்டார். கர்த்தருடைய வார்த்தை விருத்தி அடைந்தது. அந்த இடத்துக்கு நீங்க வந்துட, நீங்க எழும்பிட்டீங்க. ஆமா, எல்லாரும் அப்படியே சத்த நாடி அடங்கிடுவான். ஏய் சவக்காரனை பார்த்து நடங்கடா, ஒதுங்கி போ அப்படின்ட்டுவான். நீங்க போயிட்டீங்க, எல்லாம் ஒதுங்கிடுவான். நடக்குமா? நடக்கும். கர்த்தர் செய்ய வல்லவராயிருக்கு. ஆமே. அதனால தைரியமா இருங்க, விசுவாசத்துல உறுதியா இருங்க. ஆமே, வார்த்தையை பேசிக்கிட்டே இருங்க. உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை தட்டி எழுப்புங்க. ஆமே, காலம் கனிந்து வரும். நாம நல்லா சிறப்பாகவே இருப்போம். அற்புதமான வாழ்வை நம்முடைய குடும்பம் காணும். நம்முடைய பிள்ளைகள் காண்பார்கள். நீங்கள் சுகமாயிருப்பீர்கள், நீங்கள் செழித்திருப்பீர்கள், நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள். உங்கள் எல்லைகள் பெரிதாகும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் வெள்ளியும் பொன்னும் உடைய சீமான்களாயிருப்பீர்கள். இயேசுவின் நாமத்தினாலே வானத்தை பூமி உடையவராய் உன்னதமான கர்த்தருடைய ஆசீர்வாதம் என் ஜனத்துக்கு என்றென்றைக்கு உண்டாயிருப்பதா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கர்த்தராகிய இயேசு இரக்கம் கிருபையும் பிதாவே என்னுடைய அன்பாவியர் இடத்திலும் சமாதான சந்தோஷம் அனைவரோடு இருப்பதாக. ஆமென். சென்று வாருங்கள். ஒரு வாழ்த்துங்கள். God bless you. ஆமென். நீரே என் நீதியின் தேவன், நீரே என் ரட்சிப்பின் தேவன், நீரே என்னை. ஆமென். பாய்.